அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மகா சிவராத்திரி. சக்தி வாய்ந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள், நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு மந்திரத்தை நாம் சொல்லணும், இந்த மகா சிவராத்திரி அன்று எப்படி நாம் சிவபெருமானை வழிபாடு செய்யணும், இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதம் நம்மளுக்கு சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இதில் சிவபக்தர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதும் சிவனுடைய திருநாமங்களையே அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதில் விரதம் இருந்து நீங்கள் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சகல செல்வங்களும் நம்மளை சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, காலையிலே நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு எதையும் சாப்பிடக்கூடாது. இன்று இரவு உள்பட எதையுமே சாப்பிடக்கூடாது. முழுவதும் விரதமாக இருந்து 4 கால பூஜைகளையும் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்யணும். முதல் கால பூஜை பிரம்மதேவர் வழிபட்டது. 2ஆம் கால பூஜை மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் வழிபட்டது. 3வது அன்னை பார்வதி தேவி வழிபட்டது தான் 3ஆம் காலம் பூஜை. 4வது மனிதர்கள், ரிஷிகள், முனிவர்கள் வழிபட்ட காலம். இந்த 4 கால பூஜைகளும் சிவபெருமானுக்கு ரொம்பவே சிறப்பாக அனைத்து சிவ ஆலயங்களிலேயுமே நடைபெறும். அப்படி அந்த 4 கால பூஜைகளிலுமே கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். இன்று இரவு முழுவதும் கண் விழித்து நீங்கள் இருக்கணுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண் விழிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மூவி பார்க்குறது, கேம் விளையாடுறது, கதை பேசுகிறது, இந்த மாதிரி எதையும் செய்யாமல் ஃபோனில் ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சிவபெருமானினுடைய திருநாமங்களையே ஜெபித்து கொண்டு இன்று இரவு முழுவதும் 4 கால பூஜைகளை பார்த்து சிவபெருமானை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க கேட்டதை சிவபெருமான் கொடுப்பார். இதில் பெரிய ஒரு வரலாறே இருக்குது. மகா சிவராத்திரினே தெரியாமல் ஒரு குரங்கு ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துட்டு அதுக்கு தூக்கமே வரலையாம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒவ்வொரு இலையாக பிச்சு போட்டிருக்குது. அது ஏறி உட்கார்ந்த மரம் வில்வ மரம். அதற்கு கீழே சிவபெருமானினுடைய விக்கிரகம் இருந்திருக்குது. இது தெரியாதனமாக பிச்சு ஒவ்வொரு இலையாக போட்டுக்கிட்டே இருந்திருக்குது விடிய. அன்னைக்கு மகா சிவராத்திரி தெரியாமலே அந்த குரங்கு வெல்வ இலைகளை தன்மேல் போட்டதனால சிவபெருமான் அந்த குரங்கிற்கு நீ அடுத்த ஜென்மத்தில் மன்னரா பிறப்பாய் அப்படின்னு வரம் கொடுத்துச்சாமா. தெரியாமல் வில்வ இலையினால் போட்ட அந்த குரங்கிற்கே அந்த மாதிரியான ஒரு வரம் கொடுத்தார் அப்படின்னா நம்ம தெரிஞ்சு சிவபெருமானை உள்ளன்போடு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய நாள் உங்கள் வீட்டில் விக்கிரகம் இருக்குது, சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகம் இந்த 4 கால பூஜையில் கண்டிப்பாக செய்யணும். இல்லை ருத்ராட்சம் வச்சுருக்கிறீங்கன்னாலும் ருத்ராட்சத்திற்கும் ஏதாவது ஒரு கால பூஜையாவது நீங்கள் செய்யணும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே நீங்கள் முதல் கால பூஜையை வீட்டில் நீங்கள் செஞ்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவில்களில் கூட நீங்கள் செய்யலாம். அம்மா என்னால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது, வீட்லேயே நாங்கள் சிவலிங்கம் வச்சுருக்கோம், 4 கால பூஜையும் நாங்கள் வீட்லேயே செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஒவ்வொரு காலத்துக்கும் நீங்கள் அபிஷேகம் செய்யணும், வேறு நைவேத்தியம் வைக்கணும், தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை செய்யணும். சரி, இன்று இப்படி வழிபாடு செய்யும் பொழுது நாம் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ரொம்பவே பவர்ஃபுல்லானதுங்க. இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சிவபெருமானை நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அப்போ வாய்ப்பு இருக்கிற அனைவரும் இந்த ஒரு மகா சிவராத்திரியை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. எல்லா சிவபக்தர்களும் இன்றைய தினம் சிவாலயங்களில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு சின்ன சிவாலயம் இருக்குதுன்னாலும் அங்கு சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க. இதில் இன்னும் சிறப்பு என்னென்னா, பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் ஏதாவது உதவி, அந்த கோவிலுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வம்சத்திற்கே அது பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப பழைய கோவில் சின்னதாக இருக்குது, அங்கே எண்ணெய் வாங்கி கொடுங்க தீபம் ஏற்றுவதற்கு. கோயிலை சுத்தப்படுத்தலாம், அங்கே தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அங்கு உட்கார்ந்து இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சிவபெருமானை மனதார நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. என்ன மந்திரம்? ஓம் சோமநாதீஸ்வராய நமக, ஓம் சோமநாதீஸ்வராய நமக,
ஓம் சோமநாதீஸ்வராய நமக இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் இன்று மகா சிவராத்திரி முழுதும் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், திருமணம் நடக்கணும், குழந்தை பேர் வேணும், சொந்த வீடு கட்டணும், கடன் பிரச்சனை தீரணும், தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும், இப்படி நம்மளுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, பல வேண்டுதல்கள் இருக்குது. அது அனைத்தையும் நொடி பொழுதில் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. இந்த ஒரு வரி மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போது கோவில்களில் 4 கால பூஜைகள் இந்த சிவராத்திரியில் வழிபாடு செய்வாங்க. அப்போது நீங்கள் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். பால் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருநீர் வாங்கி கொடுப்பது. இப்படி எல்லா பொருட்கள் உங்களுக்கு என்ன முடியுமோ இத்தனை பொருட்களும் நம்ம வாங்கி கொடுக்கணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதில் ஏதாவது ஒரு பொருளை உங்களால் வாங்கி கொடுக்க முடியுன்ற பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. பெருசாக நிறைய வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை உள்ளன்போடு நாம் செய்யும் பொழுது மட்டும்தான் சிவபெருமான் நம்மளை பார்ப்பார். இவ்வளோ செஞ்சுருக்காங்க, நம்ம இவங்களுக்கு கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத விட ஒரு சொட்டு கண்ணீரை விட்டு அவரை நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவபெருமான் உங்களை நிச்சயம் அவருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இந்த மகா சிவராத்திரியில் நீங்கள் வீட்லேயும் பூஜை பண்ணலாம். இன்றைய தினம் வில்வ இலைகள் ஒரு இலையேனும் சிவபெருமான் மேல் பட்டது அப்படின்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கட்டாயம் இந்த வில்வ இலையினால் அர்ச்சனை செய்வதை மறக்காதீங்க. ஒவ்வொரு கால பூஜைக்கும் நீங்கள் இந்த வில்வ இலையினால் அர்ச்சனை பண்ணுங்கள். அந்த ஓம் சோமநாதீஸ்வராய நமக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை போடுங்க. வில்வ இலைகளை பறித்து நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மாலையில் அந்த 4 கால பூஜைகளுக்கும் நீங்கள் இதை செய்யணும். ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. பழமை வாய்ந்த கோவில்களில் சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த சிவராத்திரி ரொம்ப பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அதனால் கட்டாயம் நம்பிக்கையோட சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. சில முக்கியமான நாட்களில் நாம் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா மற்ற நாட்களை காட்டிலும் இந்த சிவராத்திரியில் வழிபாடு செய்யும் பொழுது சிவன் மனமுகந்து நம்மளுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வார். அதனால் கட்டாயம் நீங்கள் எல்லாருமே இன்றைய தினத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா இந்த சிவராத்திரி வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய மகா சிவராத்திரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரியில் அவரவர்களினுடைய குலதெய்வ வழிபாடும் செய்வாங்க. உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் அருகிலே தான் இருக்குது, உங்களால் போக முடியும் அப்படின்னா கட்டாயம் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று 2 தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு மனதார குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்பொழுது மேலும் உங்களுக்கு நீங்கள் வேண்டுதல்களை உடனடியாக உங்களுடைய வேண்டுதல் நடக்கும். போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே குலதெய்வ கலசத்தை அமைச்சு இன்னும் வேண்டாங்க, ஒரு பித்தளை செம்பு எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான நீரை நிரப்பி கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், ₹1 நாணயம், ஒரு எலும்புச்சம்பழம், அதில் பூக்கள் போட்டு வச்சுருங்க. இதுதான் உங்கள் குலதெய்வ கலசம். இதை நீங்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.